உத்திராடம் நட்சத்திரம். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நிறைய திறமை இருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு குழப்பமும் ஒரு பயமும் இருக்கும். வெளியில் பார்த்தா தெரியவே தெரியாதுங்க. வெளியில் அவ்வளோ கிரிப்பாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தனியாக இறங்கி அடிக்கிற அளவுக்கு இவங்கக்கிட்ட திறமை இருக்குங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட யாராவது ஒருத்தங்க இருந்தால் இவங்க தான் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ப்ராஜெக்ட் இவங்க பண்ணி கொடுப்பாங்க, இல்லை இவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அதை கேட்டுட்டு போய் அவங்க அப்ளை பண்ணுவாங்க, அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக இருங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு எமோஷ்னலில் நீங்கள் பேசுவீங்க, அதை பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணி இல்லை ஆப்போசிட்டில் அந்த ஆளையே வச்சுக்கிட்டு இங்கே ஏமாற்றி எமோஷ்னலை கிளப்பி விட்டு வார்த்தையை வாங்கிட்டு பிரச்சனை கொண்டு வந்துடுவாங்க. இவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட இவங்க கொஞ்சம் பார்த்துருக்கணும். இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படின்னு பண்ணும்போது வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கோட்டுமொழி சத்யா. இன்றைக்கி என்ன நட்சத்திரம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனினுடைய உத்திராடம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம். அதாவது காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானமான 9வது ராசியான தனுசுல ஒரு பாதமும் 10ஆம் பாதமான மகரத்தில், அதாவது 10வது ராசியான மகரத்தில் 3 பாதங்களும் இந்த நட்சத்திரத்துக்கு இருக்குங்க. ஸோ இந்த நட்சத்திரம் அப்போ எதில் வருது? குருவினுடைய வீட்டிலையும் இருக்கும், சனியினுடைய வீட்டிலையும் இருக்கும், 9ஆம் பாவத்திலையும் இருக்கும், 10ஆம் பாவத்திலையும் இருக்கும். அப்படி ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். சரி, இந்த நட்சத்திரத்துக்கு தமிழில் கடைக்குளம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அப்படின்னா இது பொருள் நிறைந்த இடம் அப்படின்னும் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய இடம் அப்படின்னும் அர்த்தம். இந்த நட்சத்திரத்துக்கான அதிதேவதை விநாயகர். விலங்கு மலட்டு பசுவும் கீரையும். பறவை வவி என்கிற பறவை. மரம் பலாமரம். இந்த நட்சத்திரத்துக்கான மலர் செந்தாமரை பூ. இப்போ இந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நிறைய திறமை இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு குழப்பமும் ஒரு பயமும் இருக்கும். வெளியில் பார்த்தா தெரியவே தெரியாதுங்க. வெளியில் அவ்வளோ கிரிப்பாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள முடிவெடுக்கிறதுல தடுமாற்றங்கள், குழப்பங்கள், சலனங்கள், எடுத்த முடிவு சரியா தப்பா அப்படிங்கிற அந்த ஒரு திடமற்ற மனநிலை இவங்களுக்கு இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயம் இருக்கும், ஒரு இனம் புரியாத ஒரு பயம் சிலருக்கு இருக்கும். அப்போ சிலர் இந்த குழப்பமாக இருப்பாங்க, சில பேர் பயம் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. பட் இதை வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பேர் எடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமாக நினைப்பாங்க. மரியாதை கொடுக்கணும். இவங்க எப்படி மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க இல்லையா, அதே மரியாதையை மற்றவங்க கிட்டேருந்து இவங்களும் எதிர்பார்ப்பாங்க. ஒரு வேலையை எடுத்துக்கிட்டால் நேர்த்தியாக செய்யணும், அதை திறன்பட முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். அதற்கான கடினமான உழைப்பு இவங்கக்கிட்ட இருக்கும். சாப்பாடு தண்ணி இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய திறன் இவங்கக்கிட்ட இருக்கும். செய்கிற வேலையை நேர்த்தியாக செய்வாங்க. அப்போ இவங்க இப்போ உங்களுக்கு தெரியலாம், இல்லைங்க எனக்கு உத்திராட நட்சத்திரத்தில் நான் சிலரை பார்த்துருக்கேன், பட் அவங்க எல்லாம் அந்த மாதிரி இல்லையே. ஏன்னா அவங்க செய்கிற வேலையை ரொம்ப சோம்பேறித்தனமாக செய்கிறாங்க, இல்லை அப்படின்னா ரொம்ப ஒரு வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கவே மாட்டாங்க, நம்ம கத்திக்கிட்டே இருக்கணும் அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணலாம். பட் ஆக்சுவலாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது குருவினுடைய வீட்லேயும் இந்த நட்சத்திரம் இருக்குது, சனியினுடைய வீட்லேயும் இந்த நட்சத்திரம் இருக்குது. ஸோ இவங்களை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே இவங்களை வளர்த்துறவங்க இவங்களுக்கு ஒவ்வொரு வேலைகளை கொடுத்து அதை அவங்களே பண்ண வச்சு இந்த பொறுப்பாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக வந்துடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த சோம்பேறித்தனம் இவங்களை ரொம்பவே பின்னடைய வச்சிடுது. ஒரு வேலையை பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணுறது, இன்றைக்கி இருக்கிற வேலையை நாளைக்கு அப்படின்னு முடிக்கிறது. காலையில் ஒரு ஃபோன் கால் பண்ணணுன்னா சரி அப்புறம் பண்ணிக்கலான்னு ஈவினிங்க்கு மாற்றி போடுறது, இந்த மாதிரி ஆகிடுவாங்க. ஆனாலும் அப்போ கூடங்க இவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்த நாள் ஒரு 10 மணிக்கு ஒருத்தங்களை மீட் பண்ணணும், இல்லை அடுத்த நாள் ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கிறதுனா கூட எந்திரிச்சிருவாங்க. லேட் நைட் ஒர்க் பண்ணுறதுனாலும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ கமிட்மெண்ட் இருந்தது அப்படின்னா
ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் லேசி ஆகிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்திராடம் நட்சத்திரம் தனித்து இயங்கக்கூடிய நட்சத்திரம். எந்த ஒரு விஷயத்தையுமே தனியாக இறங்கி அடிக்கிற அளவுக்கு இவங்கக்கிட்ட திறமை இருக்குங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட யாராவது ஒருத்தங்க இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இவங்களை வைக்கக்கூடாது. இவங்களை சின்ன வயசுலேருந்து வளர்த்தும் போதே தனியாக போய் ஒரு இடத்துல போகிறதுக்கு, தனியாக போய் ஒரு பொருளை வாங்குறதுக்கு, தனியாக சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பழக்கிட்டாங்க அப்படின்னா இவர்களுடைய காலத்தில் மிகச்சிறந்த ஆளுமையும் மிகச்சிறந்த ஒரு நல்ல வல்லமையும் தலைமை பண்புகளும் நிறைந்தவர்களாக இவங்க மாறிடுவாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், நிறைய வழிகள், அதிகமான உழைப்பு, ஆனால் குறைவான வளர்ச்சி இப்படின்னு பார்த்து அந்த அனுபவங்களை பெற்று மெல்ல 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 அதுக்கப்புறமா வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துரும். ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்து இந்த நட்சத்திரம் அப்படின்னாலே இந்த நட்சத்திரம் வந்து புத்திர தோஷத்தை சொல்லுகின்ற ஒரு நட்சத்திரங்க. அப்போ இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்தாங்கன்னா அவர்களுடைய வம்சாவளியில் புத்திர தோஷம் உண்டுங்களா? ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய வம்சத்தில் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது இறந்தவர்கள் அப்படிங்கிறது இவங்க வம்சத்தில் இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு இந்த நட்சத்திரத்தில் வந்து ஒருத்தங்க பிறக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஒரு நல்ல தலைமை பதவியில் இருந்து ஒரு நல்ல ஒரு தொழில் பண்ணியோ இல்லை ஒரு நிர்வாகத்திலையோ ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்து அதுக்கப்புறமாக அதிலிருந்து வெளியேறி இல்லை அதை வந்து ஒரு நம்பிக்கை துரோகத்தினால அந்த பதவியையோ அந்த நல்ல வாழ்க்கையை வந்து இழந்து விழுந்து எழுந்து மீண்டு ஜெயித்தவர் உள்ள வம்சத்தில் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும். சரிங்க. இப்போ இந்த நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம், இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்க கிட்ட நல்ல செயல்கள் இருக்கும், ஒரு நல்ல நிர்வாகத்திறன் இருக்கும், ஆளுமை திறன் இருக்கும், தலைமை பண்பு இருக்கும். ஆனால் அது வெளிப்படுறதுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்காது, ஒரு சரியான சப்போர்ட் வந்து ஆரம்பத்தில் இவங்களுக்கு கிடைக்காது. போராடி அப்புறம்தான் இவங்க அந்த இடத்துக்கு வர வேண்டிய சூழல் இருக்கும். அதே போல் ஆரம்ப காலகட்டங்கள்லேயும் இவங்க கூட இருக்கிறவங்களே வந்து இவங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. இவங்க நல்ல ஒரு அறிவாற்றல் இருக்கும், இவங்க தான் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு ப்ராஜெக்ட் இவங்க பண்ணி கொடுப்பாங்க, இல்லை இவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க, அதை கேட்டுட்டு போய் அவங்க அப்ளை பண்ணுவாங்க, அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் பண்ணி கொடுத்ததான், இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்கன்னு கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி சக்ஸஸ் ஆகி அடுத்த லெவல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை கண்டுக்க மாட்டாங்க. இல்லைன்னா இவங்க அந்த விஷயத்த பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளியில் சொல்லிடுவாங்க. அப்போ இவங்க என்ன ஆகும், அது இவங்களுக்கு ரொம்ப காயப்படுது இல்லைங்களா? ஸோ அந்த காயப்பட்டு அந்த ஏமாற்றங்களெல்லாம் சந்தித்து அதுக்கப்புறம் தான் இவங்க மீண்டு வருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் உதவி செய்கிறதுல இவங்க கொஞ்சம் பார்த்து இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய 2வது பாதம். இந்த 2வது பாதத்தில் பிறந்தவங்க கடினமான உழைப்பாளியாக இருப்பாங்க. எந்த ஒரு துறையில் இறங்கினாலும் சரிங்க, போராடி அந்த ஒரு உயர்ந்த ஒரு பதவி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்குண்டான அத்தனை ஸ்கில்லும் இவங்கக்கிட்ட இருக்குது. இவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மன தடுமாற்றங்கள், குழப்பங்கள் இவங்களுக்குள்ளே இருக்கும். பட் அதெல்லாம் வெளிக்காமிக்க மாட்டாங்க, ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்கன்னே பாருங்கள். இவங்கக்கிட்ட என்னென்னா இந்த வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் அப்பப்போ உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் பர்ஃபெக்டாக வேலை செய்யணும்னு நினைப்பாங்க, குறிப்பிட்ட வேலையை அந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணும்னு நினைப்பாங்க. அதே வேலை நேரத்தையே இவங்க மற்றவங்கக்கிட்டேயும் எதிர்பார்ப்பாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சிக்கல் வந்துடுது. அதே போல் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தேவையில்லாத வீண் பழிச்சொல்லை ஒரு வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியது இருக்கும். இப்போ இவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப தவறாக வந்து இல்லாத விஷயத்தை இவங்க ஒன்று பண்ணினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் போட்டு விட்டுருவாங்க ஹையர் ஆஃபீஸருக்கு. யாருன்னே தெரியாது, ஒரு மெயில் போயிடும். அப்புறம் அது ஒரு என்கொயரி வரும், அதை இவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலை வரும். ஸோ இதை சந்தித்து வந்தவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க செய்யாத ஒரு விஷயத்த, இவங்க பண்ணாத ஒரு விஷயத்த இவங்க பண்ணினாங்கன்னோ, இவங்க தான் பேசுனாங்க அப்படின்னோ ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை இவங்க வந்து ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்ல வர்றேன்னா
எந்த ஒரு விஷயத்தை யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக இருங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு எமோஷ்னலில் நீங்கள் பேசுவீங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணி இல்லை ஆப்போசிட்டில் அந்த ஆளையே வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஏமாற்றி எமோஷ்னலை கிளப்பி விட்டு வார்த்தையை வாங்கிட்டு பிரச்சனை கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பாருங்கள், அவங்களுக்கு நல்லது தான் செஞ்சுருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் அவங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருப்பாங்கன்னு கோவப்பட்டிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை மனசில் வச்சு ஒரு இஷ்யூவை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டு அந்த பிளாக் மார்க்கை வாங்க வச்சுருவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்துருக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய 3வது பாதம். இவங்க தாங்க இந்த 4 பாதத்துலேயுமே கொஞ்சம் டக்குன்னு மீண்டு வெளியில் வரக்கூடியவங்களாம் இருப்பாங்க. என்ன ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே தெரியும் தான், ஆனால் நல்ல உழைப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்கான வளர்ச்சி ஆரம்பத்தில் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அப்புறம் மெல்ல மெல்ல தான் தன்னுடைய திறமைகளும் தன்னுடைய திறனும் புத்திசாலித்தனமும் இவங்களுக்கு வெளியில் வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்புறம்தான் மெல்ல மெல்ல இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட இவங்க கொஞ்சம் பார்த்துருக்கணும். இவங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படின்னு பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இவங்க வந்து ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா இவங்களுக்கு பேர் வேணால் கிடைக்குமே தவிர மற்றபடி அந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு பார்ட்னராக இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக போகும். ஸோ இவங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கவனமாக இருக்கணும். அதே போல் சொந்த தொழில் அப்படிங்கிறது இவங்களால தாராளமாக பண்ண முடியும். ஏன்னா சொந்த தொழிலை செய்வதற்கான அனைத்து தகுதிகளுமே இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இவங்க தாராளமாக பண்ணலாம். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் வெரி லோ இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த தொழில்கள் இவங்களுக்கு நல்லாவே வரும். அடுத்ததாக இருக்கிறது உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய 4வது பாதம். இந்த பாதத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, செய்கிற வேலையை நேர்த்தியாக பண்ணணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே இருக்கும். ஆனால் மனதில் சலனங்களும் தடுமாற்றங்களும் குழப்பங்களும் இவங்களுக்கு உண்டு. வெளியில் தங்கிட்ட எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள் இருக்கும். இவங்களுடைய உண்மையான திறன் வெளியில் வராமல் சராசரியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க வேண்டிய சூழல், ஒரு அவச்சொல் பழிச்சொல்லை சந்தித்தது, ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடுமாற்றங்கள், நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. திட்டமிடுறது ரொம்ப நல்லா இருந்தாலும் அதை செயல்படுத்தி கொண்டு வர்றதில் நிறைய தடைகள், அதை தாண்டி தான் அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய நிலை இருக்கும். ஸோ இதெல்லாம் அதில் இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கணும். உணவு பழக்க முறை சரியாக இருக்கணும். வயிறு சுத்தங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து கிட்னி சிஸ்டம், யூட்ரஸ் சார்ந்த விஷயங்கள், ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரைட்டுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.